காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி வவுனியாவில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுவதுடன் திருகோணமலையில் இன்று முதல் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. என் பிள்ளையை யாழ்ப்பாணத்துல பிடிச்சு 2008 பிடிச்சவையால் ராணுவத்தின பிடிச்சு உடுவில் கேம்பில வச்சிருந்து நாங்கள் போய் கேட்க இன்றைக்கு விடுறோம் நாளைக்கு விடுறோம்னு சொல்லி எங்களை போய் காட்டி கொண்டு இதுவரையிலும் ஒரு முடிவில்லை. நாங்கள் இப்படியே சொல்லி நாங்கள் போய் காட்டி போய் இதுவரை காலங்காத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு முடிவு என்ற பிள்ளைக்கு இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் வவுனியாவில் 10வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 10 வருஷமா போயும் என்ன என்ற பிள்ளையிட முடிவு ஒன்றும் தெரியாது. எல்லா இடமும் அறிவிச்சும் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. போனவ திரும்பி வரையில்லை. நாங்க எல்லா இடமும் அறிவிச்சும் இதுவரையும் என்ற பிள்ளையிட எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்காண்டு இதுவரையும் தெரியாது. எங்க இருந்தாலும் என்ற பிள்ளைய கண்டுபிடிச்சு எனக்கு திரும்பி தலைவன் நான் ஜனாதிபதி கேட்கிறேன்.